சினிமா மன அழுத்தத்தை கொடுக்குது. பிடிக்கலனாலும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். நடிகர் நாசர். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நடிகர் நாசர் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் பின்னணி குரல் கொடுப்பவர் என பல தளங்களில் தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தி வருபவர். நடிப்பில் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறப்பான ஆளுமையை தமிழ் சினிமாவில் இவர் வெளிப்படுத்தி வருவதாக தொடர்ந்து பாராட்டுகளை பெற்று வருகிறார் நாசர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் சிறப்பான செயல்பாட்டை கொடுத்து வரும் நாசர் அடுத்ததாக மணிரத்னம் கமல்ஹாசன் காம்பினேஷனில் உருவாகி வரும் தக் லைஃப் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். தொடர்ந்து தன்னை பிஸியாக வைத்து வருகிறார். சமீபத்தில் தன்னுடைய மகன் குறித்து நாசர் பகிர்ந்த சம்பவங்கள் அனைத்து தரப்பினரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. நடிகர் நாசர் வில்லனாக, ஹீரோவாக, கேரக்டர் ஆர்டிஸ்டாக பல அவதாரங்களை கொடுத்தவர். இவை அனைத்திலும் தன்னை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியவர். கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக நாசரின் நடிப்பும் தொடர்ந்து பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகின்றன. சூர்யாவின் ரெட்ரோ படத்திலும் நாசர் நடித்துள்ளார். தன்னுடைய மகன் விபத்து காரணமாக கோமாவில் 14 நாட்கள் இருந்த நிலையிலும் அவருக்கு நடிகர் விஜய் மட்டுமே ஞாபகத்தில் இருந்தார் என்று நாசர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அவரை குணப்படுத்த விஜயின் புகைப்படங்கள், வீடியோக்களை அதிகமாக போட்டு காட்டியதாகவும் கூறியிருந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நடிகர் விஜய் தன்னுடைய மகனை அடிக்கடி பார்க்க வந்ததாகவும் தன்னுடைய நிகழ்ச்சியை நாசர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய கரியர் குறித்து நாசர் கொடுத்துள்ள சமீபத்திய பேட்டியும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. குணச்சித்திர நடிகராக தன்னுடைய கேரக்டர்களை பெஸ்டாக கொடுத்து வருகிறார் நாசர். தான் சினிமாவில் நடிப்பது சில நேரங்களில் முரண்பாடாக இருப்பதாக தெரிவித்துள்ள நாசர், சில நேரங்களில் சுகமாகவும் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் சினிமா கொடுப்பதாக கூறியுள்ளார். ஆனாலும் அதை நேசித்து தன்னுடைய கேரக்டர்களை எப்படி பெஸ்டாக கொடுப்பது என்பதை மட்டுமே யோசிப்பதாகவும் நாசர் மேலும் தெரிவித்துள்ளார். சினிமா தனக்கு அதிகமாக கொடுத்துள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானியை காட்டிலும் தான் அதிகமாக சம்பாதிப்பதாகவும் தெரிவித்துள்ள நாசர், அதனால் சினிமாவில் தான் எடுத்துக்கொள்ளும் கேரக்டர்களை பெஸ்டாக கொடுக்கவே தான் விரும்புவதாகவும் இதுவே தனக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். சினிமாவை நேசிப்பதை காட்டிலும் அதை சிறப்பாக செய்வதையே தான் விரும்புவதாகவும் நாசர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.